இவங்க குடுக்கறது எல்லாமே இலவசமா? ஆனா நம்ம ஓட்டு மட்டும் தான் ரொம்ப விலை உயர்ந்தது. இப்போ எல்லாரும் வாக்குறுதி குடுக்கறாங்க. யார நம்பி ஓட்டு போடுறது? அதானே நல்ல கேள்வி. நம்புறது இல்லடா, சோதிக்கணும். எப்படி சோதிக்க? அதுக்கு 3 கேள்வி கேள். இவங்க சொல்ற வேலைவாய்ப்பு திட்டம் என்ன? எத்தனை பேருக்கு? எவ்வளவு காலத்துக்குள்? வாக்குறுதி போஸ்டர்ல இல்ல பட்ஜெட்ல இருக்கணும். பள்ளி கல்லூரி கட்டுறதுல மட்டும் இல்ல, அதுல படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்குமா? ஸ்கில் ட்ரைனிங் இருக்கா? சான்றிதழ் மட்டும் போதாது, சம்பளம் தரும் திறன் வேணும். அரசு மருத்துவமனையில டாக்டர் இருக்காங்களா? கிராமத்துக்கு சாலை சரியா இருக்கா? வாக்குறுதி பேசுறவன் நம்ம ஊரு தெருவை ஒரு தடவை நடந்திருப்பானா? விவசாயிக்கு லாபம் வருமா? விவசாயி விதை போட்டாதான் நாடு சாப்பிடும். இது சந்தை பிரச்சனை இல்லடா. விவசாயி நிமிர்ந்து நின்றாதான் இந்த நாடு நிமிரும். கடந்த தடவை என்ன சொன்னாங்க? வேலை தர்றோம், வளர்ச்சி தர்றோம். இது வரைக்கும் என்ன கிடைச்சது? அப்படின்னா இலவசமா தர்றதுக்காக ஓட்டு போடக்கூடாதா? இலவசமா கிடைக்கலாம், ஆனா எதிர்காலம் கடன் ஆகக்கூடாது. நமக்கு ஒரு நாள் லாபம் வேணுமா, இல்ல 5 வருஷம் வளர்ச்சி வேணுமா? நேர்மையா சொன்னா இலவசம் எல்லாமே தவறுன்னு சொல்ல முடியாது. விருப்பமுள்ள கல்வி, தேவையான மருத்துவம் அனைவருக்கும் சமமாக இலவசமாக கொடுத்தால் நல்லது.